இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு குட்டி குழந்தைய காமிக்கிறாங்க. அந்த குழந்தை நான் என்னங்க பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே அங்கே பொண்ணோட ஸ்டோல் தான் ரீபான் ஆகி வந்திருக்கு. அவளோட பேர் வந்து ஸ்வான். அப்போ அங்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அங்கே ஒரு கடையில் போய் இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சக்தியால் வந்துட்டு பார்க்குறா. அந்த பேர் ஜியா, அப்பாவோட பேர் ஃபூ. அப்போ அங்கே அந்த ஃபூ வந்து பூவரான ஒரு பையன் தான். நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு பூவரை சூஸ் பண்ணி கீழே சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அங்கே அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. பிறகு அவங்க அப்பாட்ட அங்கே போய் பேசினதுமே அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோபமாயிட்டு, இந்த மாதிரி ஒரு இடியட்டை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நீ இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், நீ அவனை கண்டிப்பாக கைவிட்டாகணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ கம்பல் பண்ணியிருக்காரு. இவங்க கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே அப்படின்னா உனக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஸ்வான் தெரிஞ்சுட்டு, ஐயோ கடவுளே, இந்த ஜியா பண்ண தப்பான ஒரு டிசிஷனால் நான் இப்போ ஒரு பூவர் ஃபேமிலியில் போய் கஷ்டப்பட போகிறேன்னா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஒரு பெயிண்டிங்கை தான் ஷாப்கீப்பருக்கு அங்கே விற்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர் இங்கே எத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு ஜஸ்ட் 1000 தான் யுவான் தான் கொடுக்க முடியும்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஜியாவுமே சரிப்பா பேசாமல் இதை விற்றுட்டு போயிடலாம், என்ன பண்ண முடியும், நம்ம குழந்தைக்கு இப்போ நம்ம பால் பவுடர் வேண்டியது இருக்குல்லன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த குழந்தையோட மனசுலேயே இங்கே பேசிகிட்டு இருக்கா. இந்த ஷாப்கீப்பர் வந்து பெரிய ஃப்ராடு பையன், இது வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியாக விலை போகும் தெரியுமா, இந்த ஆள் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான், இதை விற்காதீங்கன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்கே அவங்க 2 பேத்துக்கு ஷாக் ஆகிட்டு இங்கே என்ன ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குதேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அங்கே அந்த கடைக்காரரு எனக்கெல்லாம் எதுவும் கேட்கலையே அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஜியா அவங்க ஹஸ்பண்ட்டை ஃபூ இப்போ வந்துட்டு வாய்ஸ் கேட்குது, உனக்கு கேட்டுச்சா இல்லையான்னு சொன்னதுமே ஆமாம் அப்படின்றத சொல்லும்போது ஸ்வான் நான் இப்போ சின்ன பிள்ளை, நான் வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அப்போ அங்கே ஃபூ சொல்கிறான், ஐ திங்க் நம்ம குழந்தையோட வாய்ஸை நம்ம கேட்குறோன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த ஷாப்கீப்பருக்கு இந்த வாய்ஸ் கேட்கல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க குழந்தை தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா இந்த பிள்ளை இந்த பெயிண்டிங்கை விற்க வேணான்னு சொன்னால் நம்ம பேசாமல் வந்துட்டு பெயிண்டிங்கை பேசாமல் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னதுமே அங்கே போயிட்டு நாங்கள் வந்து விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பெயிண்டிங் எடுத்துக்கிறோன்னு சொன்னதும் ஐயோ எதுக்காக கோவப்படுறீங்க, உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நம்ம திரும்ப வந்துட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு அந்த ஆள் சொல்லும்போது அந்த பாப்பா சொல்கிறா, எங்கள் அம்மா வந்துட்டு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பட் அவங்களுக்கு இந்த பெயிண்டிங்கை பற்றின விலை கூட தெரியலையா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக 5 மில்லியனுக்கு ஒத்துக்கிட்டதுமே இதுக்கு விலை இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறோம் அப்படின்ற செட்டுங்க பேசினதும் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தா திரும்ப அந்த பொண்ணு மனசுல யோசிக்கிறா, இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே வந்து ஃபேக்கானது தான், எல்லாத்தையுமே ஃபேக்காக வாங்கி ஆளுங்களை ஏமாத்திட்டு இருக்காரு, பட் அங்கே ஒரு கப் இருக்குது அது மட்டும் ஒரிஜினல், அது ரொம்பவே காஸ்ட்லியானது, அதை வாங்கிட்டா என்னோட அம்மா பெரிய பணக்காரவங்களாயிருவாங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாயிட்டு அவர்கிட்ட அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க 2 பேருமே வந்து அந்த கப்பை வந்து எடுத்து அவர் காமிச்சிட்டு இருந்தா, இந்த கப்பை போய் வாங்கிட்டு போய் நம்ம என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வேணான்ற மாதிரி அங்கே வந்து ரியாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவருமே வந்து சரிப்பா நீங்கள் வந்துட்டு காசு கூட கொடுக்க வேணாம், நான் இதை வந்து நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு, இதை ஜஸ்ட்டு வந்து கம்மியான விலைக்கு தான் வாங்கினேன், இது வேறு இருந்துட்டு என்னோட கடை அழகே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்ததும் அவங்க அதை சந்தோஷமாக அங்கே வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஸோ கடையிலேருந்து வெளியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆக்டிங் வேறு லெவல் பான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுமே என்னோட பேரண்ட்ஸ் எவ்வளோ வந்துட்டு ஒரு இடியட்டாக இருந்தால் இதை வந்து சீப்பாக வந்து விற்கிறதுக்கு பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க சிரிச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்ததுமே நான் வந்துட்டு இப்போ பேசின வார்த்தைகளை திரும்ப ரிட்டன் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றத சொல்கிறா. சரி எனக்கு ஏன் இப்போ திடீர்னு தூக்கம் வந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு யோசிக்கும் போது ஆமாம் நான் மறந்து போயிட்டேன்ல, நான் சின்ன பிள்ளை, நான் வந்துட்டு டைமுக்கு வந்து வேகமாக தூங்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க தூங்க ஆரம்பித்ததுமே இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஸ்வான் வந்து பேசுகிற எல்லாமே நம்மளுக்கு கேட்டுட்ருக்கு, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இல்லையான்னு சொல்லிட்டு பேசும்போது என்னதான் இருந்தாலும் அது வந்துட்டு நம்ம குழந்தை, ஸோ நம்மளுக்கு லக்கி ஸ்டாராக வந்திருக்கான்னு நம்ம ஃபூ சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஜியாவுமே கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை யார்ட்டையுமே வந்து சொல்லக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கப்பை கொண்டு போய் வந்து குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணலாம், நல்ல விலைக்கு வந்தால் சேல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்காக ஏகப்பட்ட பொம்மை எல்லாமே வாங்கி கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு எனக்கு இந்த டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. நான் பெரிய பொண்ணானதுமே என்னோட அம்மாக்காக நான் வந்துட்டு மாலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பேசினதோ அதை கேட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கு. போய் அங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி அதை வந்து பார்த்தா ஒரிஜினலாக இருந்திருக்கு. ஸோ 35 மில்லியனுக்கு விற்றுருக்காங்க. ஆல்ரெடி இவர் வேறு 5 மில்லியன் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ 40 மில்லியன் ஆயிடுச்சு. இதை வச்சு நீ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தானே எப்பயுமே ஆசைப்பட்டேன். நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண விரும்பலப்பா அப்படின்ற சொன்னதுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, உன்னோட கனவே பிஸ்னஸ் மேனாக மாறுறது தானேன்னு சொன்னதும் பட் அதுக்கு இது இப்போ சரியான டைம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அந்த சைடில் பார்த்தா அவளோட அடாப்டர் சிஸ்டர் வேன் அங்கே வர்றா. அங்கே ஏகப்பட்ட விரங்களுமே வந்ததுமே அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவ தானேப்பா பயாலஜிக்கல் பொண்ணு, இவ அடாப்டர் தானே, அப்போ சொத்து எல்லாமே இவளுக்கு தானே கிடைக்கும், இவளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் இவன் உடனே கோவமாயிட்டு நீ வந்து என்னோட அப்பாவை ஏமாற்றி சீட் பண்ணிட்டு இந்த வெயிட்டை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அதனால தான் இந்த வீட்டை விட்டுமே நீ வெளியே போக வேண்டியதாயிருச்சு, நீ ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டாங்க. அங்கே இருக்க எல்லாருமே நம்ம பார்த்து ரொம்ப மோசமாக அங்கே பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த பொண்ணு அப்பாவை போய் ஏமாத்திருக்காளான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷ்வாங்க் அதெல்லாமே பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அங்கே நம்ம ஜியாவுமே எதுவுமே பேசுறதுக்கு விரும்பல. அப்பாட்ட அங்கே வந்து கிளம்ப போகிறா. அந்த ஷ்வாங் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி இவ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே அவள் எப்பயுமே ஐடியா பண்ணி இவளை மட்டன் தட்டை தான் ட்ரை பண்ணியிருக்கா. ஸோ இவளுக்காக சூப்பெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே கொண்டு வந்து மேலே ஊற்றி விட்டுட்டு இவள் பிடிக்காம தட்டி விட்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பழி போட்டதுமே அவர் கோவமாயிட்டு நீ வந்துட்டு எப்பயுமே அவளை ஏற்றுக்கவே மாட்டேல, நீ இப்படி பண்ணிட்டு காசு தான் உன்னை எனக்கு பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காரு. பிறகு அவங்க ஒரு லவ் லெட்டர் கிடச்சிருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போட்டு அடிச்சிருக்காரு. அப்பா நான் வந்துட்டு எதுவும் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ சொன்னாலுமே அதுவுமே பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷ்வான் வந்து இவளை வந்து பாவமேன்னு பரிதாபப்பட்டு எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் தத்தெடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவள் ஒரு டெவில் மாதிரி எப்பயுமே என்னோட அம்மாவை எப்படி புள்ளி பண்ணுறது மட்டும்தான் அவள் யோசிச்சுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இவள் பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பாக இவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் வேறு ஆயிடுச்சுக்கு அந்த குழந்தைக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த வேன் அங்கே அவளை பார்த்து நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் அப்பாட்ட உன்னை வந்து எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொன்னதுமே நான் இந்த லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு அந்த லைஃப் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நானாக இருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பூவரை கண்டிப்பாக எப்பயும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், முட்டாள் ஆயிட்டியா, நீ எதுக்காக இவ்வளோ மாதிரி ஆளை சூஸ் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டப்படணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கா. நம்ம ஜியா எனக்கு எந்த ஒரு கஷ்டம் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஷ்வான்மே நீங்கள் கரெக்டான பதிலடி அவளுக்கு கொடுத்துட்ருக்கீங்கம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது வேலை நீ வந்து அந்த வீட்டில் இல்லாதது இப்போ அதனால தானே நான் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியுதுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே அது சரிதான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப ஏன் நான் அட்டன் பண்ண முடியாது, நானுமே பண்ணலாமே நம்ம ஜியா சொல்றா. அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்குன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து 5 மில்லியன் ஆச்சும் வேணும், இவங்ககிட்ட எல்லாம் ஒரு 3 மில்லியன் காசு கூட இருக்காது, இவங்க எப்படி போய் அதை அட்டன் பண்ண முடியும்னு சொன்னதோ அப்போ வேன்மே அதுமே கரெக்ட் தான், இவளால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு அவப்பாட்டு அங்கே இருந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஃபூ வந்து என்னப்பா நீ கலந்துக்கிறியான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சாங் வந்து அங்கே மனசில் யோசிக்கிறாங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கண்டிப்பாக வின் பண்ணிட்டா 500 மில்லியன் வரைக்கும் கிடைக்கும், அங்கே போனால் கண்டிப்பாக இந்த வேனுக்குமே அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த கான்டெஸ்ட்டுக்கு வந்ததுமே அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவரோட கார்டை கொடுக்குறாரு. பட் அவள் பார்த்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டேக்கா. அவங்க ஜால்ராக்களுமே நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பொண்ணுப்பா, எல்லாரும் உன் பின்னாடி எப்படி சுற்றிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற சேர்த்து அங்கே நம்ம ஜியாவை பற்றி அங்கே ரொம்ப மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாங்க அவளாம் முன்னாடி எதுவுமே கிடையாது, அவளால் இங்கே ஒரு 30 மில்லியன் காசு கட்டி எப்படி சேர முடியும்னு சொல்லிட்டு பேசலாம். அந்த சைடில் நம்ம ஜியாவும் ஃபோமே வந்ததுமே அவங்க வந்துட்டா பாரு அப்படின்றத சைட்டு அவங்கவுங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் இதுக்காக இங்கே வந்த, இதை வந்து நடத்துறது யங் ஃபேமிலியோட ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க அப்படின்றத சொல்கிறா. சோப்பாங்க அந்த வேன் ரொம்பவே அவளை இழிவாக பேச ஆரம்பிச்சிடுறா. நீ எங்கள் அப்பாவோட பேரை சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க நம்ம ஜியா. நான் வந்து யாரோட பேரை சொல்லி வரல, நான் சொந்த காசை போட்டு இங்கே பேமெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் இதில் கலந்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் அந்த ஜால்ராக்கள் 2 பேருமே ரொம்ப மோசமாக அவளை இன்சல்ட் பண்ணுறாங்க.
உன் மேலேருந்து வர வாடையே பார்த்தா அந்த பூவரோட வாடை தான். நீ எப்படி வந்துட்டு சொந்தமாக வந்து கட்டுற லெவலுக்கு உன்கிட்ட காசு இருக்குது, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு மில்க் பவுட்ரு வாங்குறதுக்கே காசு இல்லாதவன் நீன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அந்த வேன்மே கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இப்போ நீ வந்துட்டு அங்கே கட்டியிருந்தேன்னா அதுக்கான வந்து ரசீது எல்லாத்தையும் நீ காமி பார்ப்போன்னு சொன்னதும், அப்போங்க நம்ம நீ வந்துட்டு என்ன இங்கே வந்து பெரிய ஜென்ரல் மேனேஜராக உன்ட்ட நான் இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. இப்போ அந்த வேன் அங்கே செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டா அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ தான் இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்ற சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க அந்த செக்யூரிட்டி கார்டு. உங்களோட பேச்செல்லாம் நாங்கள் கேட்க முடியாது மேடம் அப்படின்ற சொல்லுது. அவங்க மேனேஜரை கூப்பிட்டு இவங்க ஃபேக்காக வந்துட்டு உள்ளே என்ட்ராயிருக்காங்க, டெபாசிட் எதுவுமே பண்ணாமல், இவங்கள வெளியே தள்ளுங்க, ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு ட்ராமா பண்ணிட்டு சுற்றுறாங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம வந்து பணம் கட்டினதுக்கான இந்த ரசீதை காமிச்சதுமே அதை வந்துட்டு பார்த்துட்டாவ, இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், எங்கள் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ வெளியே துரத்துன பிறகு காசு கட்டுறதுக்கு இவ்வளோக்கு ஏதி வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே மேனேஜர் செக் பண்ணிட்டு வந்து ரியலானது தான், நீங்கள் இப்போ தேவையில்லாமல் இங்கே ட்ரபிளை க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது நீ இங்கே வந்துட்டு ட்ரபிள் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதுமே அவள் பயந்து போயிட்டு, ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் இன்னுமே சொல்கிறேன் நம்புங்க, இவ ஃபேக்கானவன் சொல்லிட்டு அவங்க இன்னும் பழி போட்டுட்ருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு இவட்ட இவ்வளோ காசு இருக்க சான்ஸே இல்லையேன்னு சொல்லிட்டு பேசுகிறதோ அங்கே இருக்க எல்லாருமே, இவன் இந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் பொண்ணு, இவட்ட அவ்வளோ காசு இல்லைன்னா வேற யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே அவட்ட காசு இருந்திருக்கலாம், பட் இப்போ கிடையாது, அவ்வளோதான் குடும்பத்துலேருந்து விரட்டி விட்டாங்களே அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. பார்த்தா அங்கே பூவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. இவன் ஒரு பூவர் அப்படின்ற சொல்லிட்டு அவனோட ஸ்டேட்டஸை பற்றி பேசி இன்சல்ட் பண்ணதுமே நான் கோவமாயிட்டு என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசுறதுக்கெலாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சண்டை போடுறா. அங்கே இவளால் வந்துட்டு இந்த காம்படிஷன்லாம் கண்டிப்பாக வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இழிவுபடுத்திட்டு இருக்கும்போது அங்கே ஸ்வான் வந்துட்டு மனசுல யோசிக்கிறா, என்னோட அப்பாவை பற்றி அம்மாவை பற்றியுமா இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா, இவள் என்ன நினச்சிட்ருக்கா, இன்றைக்கி 500 மில்லியனுக்கான அந்த ரிவார்டை நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு தான் போக போகிறோம், நான் வந்து இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நம்ம ஜியா அதெல்லாமே கேட்டுட்டு உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னா ஓகே என் கூட சேர்ந்து நீ காம்படிஷனுக்கு வான்னு சொல்லிட்டு அந்த வேனை கூப்பிடுறா. அப்போ அங்கே அவள் என்ன காம்படிஷன் சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து இந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கிறதுல நீ வந்து காம்பீட் பண்ணதும், என்னது இவன் கூட சேர்ந்து நான் வந்து காம்பீட் பண்ணணுமா, இவன் அவ்வளோ தூரத்துக்கு தகுதியான்னு சொன்னதும், என்னப்பா வேன் பயந்து போயிட்டியா, உனக்கு தான் ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தட்டிக்குவையே, இப்போ வந்து கலந்துக்கிறதுக்கு உனக்கு என்ன பயம் அப்படின்றா சொன்னதுமே எனக்கு என்ன பயம் இருக்குது, பட் ஆனால் இவன் கூட சேர்ந்து காம்பீட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ நீ வந்துட்டு பயந்துட்டா வந்து பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, யார் பயந்து பண்ண மாட்டேன்னு சொல்றது, நான் வந்துட்டு இதுக்கு ரெடியா இருக்கேன், ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த சிட்டியை விட்டு நீங்க போயிடணும், எல்லாரும் முன்னாடி நீடன் பண்ணிட்டு சாரி கேட்கணும் அப்படின்றத அவ சொல்றா. அதை கேட்டுட்டாங்க நாம யாவுமே கண்டிப்பா, பட் ஆனா நீ தோத்து போயிட்டேன்னா நீ எல்லாம் முன்னாடி நீடன் பண்ணிட்டு சாரி கேட்கணும், 3 டைம் எங்ககிட்ட சல்யூட் பண்ணணும், ஓகேவா, அதுக்கப்புறம் நீ வாயால நான் வந்து ஒரு பாஸ்டர், நான் வந்து அடாப்டட் டாக்டர் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத சொல்றா. நீ வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்தவ தானே எங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ என்ன வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும், என்ன பயந்து போயிட்டியா அப்படின்ற சொன்னதும், நான் ஏன் பயப்பட போகிறேன், நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆட்டம் போடுறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், அப்போ அங்கே நம்ம ஸ்வான் பார்த்தா என்னோட அம்மா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானவங்க, ரொம்ப கூலானவங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகும் போது நம்ம வந்து அங்கே நம்ம ஜியாட்ட, நீ எதுக்காகப்பா இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை தோற்று போயிட்டா நம்ம சிட்டியை விட்டு போகணும்ல அப்படின்ற சேர்த்து கேட்குறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஸ்வான் வந்து, நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, அப்பா அம்மா நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் உங்களை நான் வின் பண்ண வைப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்குமே. இந்த வேனை பார்த்தா எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வின் பண்ணணும், எப்படி வந்துட்டு நம்ம இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லும்போது நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்க. என்ன மேடம் யார்கிட்டையும் நீங்கள் காம்படிஷன் பண்ணியிருக்கீங்களாமேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல ஸ்டோனாக நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜியாவும் அங்கே ஃபூமே போய் ஒரு ஸ்டோன் எடுத்ததுமே நம்ம ஸ்வான் வந்து, நீங்கள் எதுக்காக இதை போய் எடுத்திருக்கீங்க, இதில் எதுவுமே கிடையாது, இது வெறும் ஸ்டோன் தான், நீங்கள் வச்சிருங்கன்னு அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த குட்டிக்கு வந்து நல்லாவே நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்டோன் எடுத்ததும், என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே நாலேஜ் இருக்குது, இதான் அந்த 500 மில்லியனுக்கான ஸ்டோன் அப்படின்ற சொல்லிட்டு ஏகப்பட்ட அங்கே வந்து அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு குழந்தைக்கு இதை பற்றி ஏகப்பட்ட நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுமே அங்கே ஸ்டோன் எல்லாமே அங்கே வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக அங்கே கொண்டு போய் அதை எல்லாத்தையுமே வச்சதுமே அப்போ அங்கே, நீ வந்துட்டு இப்படிப்பட்ட ஸ்டோனை
வந்து பிறக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. அந்த ஸ்டோன் ஸ்பெஷலிஸ்ட்டுமே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தெருவில் கிடக்கிற மாதிரி தான், இதுக்கு வந்துட்டு என்ன வந்து மதிப்பு இருக்குது, இதை போய் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த வேன் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு சரியான சாக்கடை, அவன் போய் என்னத்தை பிறக்குவான், சாக்கடையிலேருந்து பிறக்கிற மாதிரி தானே பிறக்குவான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் அந்த ஜால்ராக்களுமே அங்கே அவங்க குடும்பத்தை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்து தோற்று போயிட்ட, மரியாதையோட ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னதை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஜியா வந்து, எதுக்குப்பா அதுக்குள்ளே நீ இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஸ்டோனை வந்து செக் பண்ண போகிறாங்க. அவளோட ஸ்டோனை கட் பண்ணால் அதுக்குள்ளே வந்து பச்சை கலரில் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இதோட விலை வந்து 73 மில்லியன் இருக்குன்னு சொன்னதுமே கண்டிப்பாக இதை விட யாரால் வந்து ஜெயிக்க முடியும், இவ தான் வந்து பர்ஃபெக்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசினா அவள் ரொம்ப சந்தோஷமாகிட்டு, இந்த சாங் ஃபேமிலியை கவனிச்சுக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு போதும், அந்த குடும்பத்தோட அடாப்டடாக இருந்தால் என்ன, எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீ இங்கே மொத்தமாக இல்லாமல் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாகுறா. சோப்பாங்க இப்போ நீ வந்து தோத்து போயிட்ட, என்கிட்ட மரியாதையா நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதும் என்னோடது இன்னும் கட்டே பண்ணலையப்பா அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே அவர் வந்து இந்த ஸ்டோனை கட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை, அதில் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னதுமே அதான் சொல்லிட்டாங்கல்ல, மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னதை கட் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ஆள் வேறு வழி இல்லாமல் கட் பண்ணி கொண்டு வர்றாரு. அப்போ அங்கே என்ன வந்துட்டு இருக்கு பாருங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே இந்த சாங் ஃபேமிலியோட பொண்ணுக்கு என்ன நாலேஜே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இப்போ நீ தோத்து போயிட்ட, நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஸ்வாங் சொல்கிறா, இருந்தாலும் ஒரு சரியான இடியட்டு, இந்த காலில் போய் இப்படி கண்டமணி கட் பண்ணால் எப்படி வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க பொருள் வெளியே வரும், எப்படி கட் பண்ணணும்னு அவ சொன்னதுமே நம்ம ஜியாவுமே அதே மாதிரி சொன்னதுமே அந்த பர்சன் வந்து அதே மாதிரி கட் பண்ணதுமே அந்த ஒளி வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாமே பரவிடுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு, இதோட விலை கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஜியாஃபு எல்லாருக்கும் ஹாப்பியானதுமே வேன் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டு பர்சனை பிடிச்ச அவ திட்ட ஆரம்பிச்சிடுறா, நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மட்டமான ஸ்டோனை எனக்காக எடுத்து கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ண முடியும், எனக்கே தெரியலையே அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே அவளோட இன்னொரு ஸ்டோனை அவள் கட் பண்ண சொல்கிறா. அங்கே கட் பண்ணதுமே அதுலேருந்துமே வந்து சில பொருள் எல்லாமே அங்கே கண்டுபிடிச்சதுமே இது கண்டிப்பாக 30 மில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த வேன் திரும்பவுமே கண்டிப்பாக நீ இந்த டைம் தோற்று போயிட்ட, உன்னால் என்னை எப்பயும் பீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அங்கே இருக்கவங்களுமே ஆமாம் கண்டிப்பாக அதான் நடக்க போகுது, ஏன்னா ரெண்டே கம்பேர் பண்ணால் அந்த லெவலுக்கு வந்து ஈக்குவலாக இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியலேன்னு சொன்னதும் எதுக்காக நீங்கள் எல்லோரும் அவசரப்படுறீங்க, என்னோட மற்ற ஸ்டோனையுமே நீங்கள் கட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறா. ஸோ கட் பண்ணதுமே பார்த்தா அதுலேருந்து ஒரு டிராகன் மாதிரி ஒளி வெளியே வருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே வாவுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாராட்டுறாங்க. உண்மையிலே வந்து கரெக்டான பையனை சூஸ் பண்ணி நீ மேரேஜ் பண்ணியிருக்க, அவன் ஆகா ஊகன்னு சொல்லிட்டு அவனோட புகழ் அங்கே பேசி தள்ளினதுமே அங்கே நம்ம ஃபோக்கே அதை கேட்டுட்டு ஷை ஆயிடுச்சுக்கு. இந்த வேனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வைத்தச்சல் ஆயிடுச்சுக்கு. ஸோ இந்த ஸ்டோன் தான் வந்து 500 மில்லியன் பேரும் அப்படின்றத சொன்னதும் அவளால் நம்பவே முடியலை. அப்போங்க உடனே இவ வந்து பொய் சொல்லி சீட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதுமே என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, எல்லோரும் இருக்கும்போது நான் போய் உன்னை வந்துட்டு ஏமாத்தினே நீ என் மேலே பழகி போடலாமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் ரொம்ப கோவமாயிட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு இப்படி தான் பண்ணியிருக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே நீ வந்துட்டு பொய்யா எதுவும் பேசிகிட்டு இருக்காத, அப்படிலாம் அவங்க எதுவும் பண்ணலைன்னு சொல்லும்போது சரிப்பா நீ இப்போ தோற்று போயிட்ட, பேசினப்படி நீ வந்து இப்போ நீடன் பண்ணிவிட்டு சாரி கேளு என் ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே அவள் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ உன் சிஸ்டர் எப்படிலாம் அசிங்கப்படுத்த பார்ப்பையான்னு சொன்னதுமே இந்த மாதிரி டைலாக்லாம் பேசி நீ தப்பிக்க முடியாது, நான் சொன்னதை நீ பண்ணு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சுக்கு. நான் உனக்கு ஒரு 10 மில்லியன் வந்து கொடுத்துடுறேன், பேசாமல் நீ என்னை வந்துட்டு விற்று அப்படின்றத சொன்னதும் நீ காசு எவ்வளோ கொடுத்தாலும் சரி எனக்கு அது தேவை கிடையாது, சொன்னதை பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே, பேசினபடி நீங்கள் இப்போ வந்துட்டு சாரி கேட்கணும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் போயிடுது. அவங்க வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நீடன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்க போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட அங்கே அப்பா அங்கே வந்துடுறாரு. வந்ததுமே அவளை அங்கே தூக்கி விடுறாரு. யாருக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது என் பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்பாங்க நீங்கள் உங்கள் பொண்ணை வந்துட்டு ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணால் உங்களோட சொந்த பொண்ணுக்கிட்ட அவள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிட்டு தோற்று போயிட்டா,
நீடன் பண்ணிட்டு சாரி கேட்கணும், சிட்டியை விட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு அதுக்கு ஓகே சொல்லிட்டு காம்படிஷனுக்கு வந்தாங்க. இவ தோற்று போயிட்டா. அவங்க வந்துட்டு என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணணும் தானே, எல்லாமே ஃபேராக தான் நடந்துட்டுருக்கு, எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நடக்கலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டதுமே உடனே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் வந்துட்டு சும்மா தான்ப்பா அக்காட்ட வந்து சும்மா ஜாலிக்காக பேசினேன், பட் அவள் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு நான் ஒரு அடாப்டட் பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடி என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற செட் அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சீப்பானவளாக இருக்கா, எவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. அப்பனே நம்ம ஜியாவை பார்த்தியா உன் சிஸ்டர் வந்துட்டு எவ்வளோ தங்கமான பொண்ணாக இருக்கான்னு, நீ எதுக்காக அவளை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவர் கோவமாயிட்டாங்க வந்து கத்தினதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே, என்ன சார் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பெத்த பொண்ணை விட்டுட்டு அடாப்டட் பொண்ணுக்காக நீங்கள் ஃபேவர் பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, உங்கள் சொந்த பொண்ணுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கா அதை பற்றி நீங்கள் பெருசு பண்ணாமல் இவளுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டுட்டாங்க அவளுக்கு பயங்கர கோவம் ஆயிட்டுருக்கு, இவளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வராங்களான்னு சொல்லிட்டு. அப்பாங்க நம்ம ஸ்வான்மே, என்னோட தாத்தா வந்து சரியான ஒரு இடியட் தான், என்னோட அம்மாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இந்த அடாப்டட் பொண்ணை வீட்டில் வச்சுட்ருக்காரு, இவளால் தான் இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வரப்போகுது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு எனக்கு என்ன எங்கேருந்து இந்த சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிட்ருக்காரு. அப்பாங்க அப்பா எனக்கெல்லாம் எதுவும் கேட்கலையேன்னு அவள் சொன்னதுமே பொண்ணு அங்கே வந்துட்டு அவங்க தாத்தாவை பார்த்து பேசினதுமே என்னோட கிராண்ட் டாட்டரோட வாய்ஸாக கேட்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்போ அங்கே குழந்தைய பார்த்துட்டு இது என்ன என்னோட பேத்தியான்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே ஆமாப்பான்னு சொன்னதும் பேர் என்னன்னு சொல்லி கேட்டா ஸ்வான் அப்படின்ற சொல்கிறா. இன்னும் 1 வயசு கூட ஆகலை, நீங்கள் ஹக் பண்ணுறீங்களா குழந்தையன்னு சொல்லி கேட்டதும் அவர் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்காரு. அங்கே அவள் உடனே அதெல்லாமே பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி விட்டேன், இந்த ஸ்வான் வந்து என்னோட பிளான் எல்லாத்தையுமே சொதைப்பேப்பா போலையேன்னு சொல்லிட்டு அவள் தனக்கு அங்கே ரொம்ப உட முடியாத மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவர் என்னாச்சுமா உனக்கு அப்படின்ற சொன்னதுமே அப்பா எனக்கு என்னமோ பண்ணிட்டுருக்கு, உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குப்பா, என்னை இப்படியே விட்டுருங்க, நான் பண்ணதுக்கு நான் வந்துட்டு இப்படியே பனிஷ்மெண்ட் அடையிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்னோட ஆசை பொண்ணு, நான் உனக்கு போய் அப்படிலாம் ஆக விடுவேன், நான் வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. நம்ம ஃபுட்டை நீங்கள் எப்படிப்பா இந்த மாதிரி வந்து ஸ்டோனை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டாங்க அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பொண்ணு தான், அவள் ரொம்பவே லக்கிச்சாம், அவள் வந்த பிறகுதான் எல்லாமே எங்களுக்கு நல்லதாக நடக்குது அப்படின்ற சொன்னதும் கேட்டுட்டு அங்கே பயங்கரமான கோவமாய் போயிட்டு கண்டிப்பாக உங்கள் சந்தோஷத்தை நான் நிலைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ வெளியே வந்ததுமே அப்பா எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், வெளியே வந்ததுமே எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்ற சொன்னதும் அவர் அப்படியாம்மா சரி நான் இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே அங்கே வந்ததுமே அப்போ அங்கே நம்ம ஃபோட்டோ வந்து நீ எதுக்காகப்பா ஏன் கம்பியில் ஆஃபர் பண்ணியுமே நீ வந்து போகலன்னு சொன்னதுமே உன்னோட அப்பா வந்துட்டு இருக்கும்போது நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு போனோம்னா அது ஏமாத்துற வேலையாயிராதா, நீ வந்து உங்கள் அப்பாட்ட ஒரு தடவை பேசிப்பார் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை, இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சரி நான் உனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்மே அவள் வாங்குறா. ஸோ உங்கள் கம்பெனிக்கு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுமே ஒருவர் இருக்கவுமே நீங்கள் வேலையில் பிஸியாக இருந்துட்டு குழந்தைய பார்க்க முடியாது, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய பார்த்துக்குற சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப நேரமாகி அவங்க அப்பா அங்கே வரவே இல்லை. ஸோ அங்கே வர்றது பார்த்தா இந்த வேன் தான் வாழ்றா. இப்போ உன்னோட பிள்ளை என்னோட வசத்தில் இருக்குது, நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணிவிட்டு பிள்ளையை தூக்கிட்டு பேசாமல் போயிரு, இல்லை நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ அங்கே அவங்க அசிஸ்டண்டோட சேர்ந்து நம்ம ஜியாவோட அப்பா அங்கே பேசிட்டு வர்றாரு. அப்பாங்க சார் இப்படி நம்ம கம்பெனி வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா ஷான் அந்த ஒர்க்கர் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அது என்ன என்னோட பேத்தி மாதிரி இருக்குது, போய் அந்த லேடியை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதுமே போய் பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அது தன்னோட பேத்தி தான் கன்ஃபார்ம் ஆனதுமே யார் சொல்லி பிள்ளையை நீ வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டா அந்த லேடி பயத்திலே அவங்க பேசவே முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்பாங்க நீ கத்தாத, என் பேத்தி வந்து தூங்கிக்கிச்சுக்கா, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் நீ விசாரின்னு சொல்லும்போது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது, சார் ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க எல்லாருமே. ஒரு பர்சன் வந்து அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் பண்ணாமல் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், உங்கள் கம்பெனி முந்தி மாதிரியா இருக்குது, ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ அங்கே நம்ம ஸ்வான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறா. நான் வந்து இப்போ தூங்கிக்கிட்டு இருந்தேனே, இப்போ திடீர்னு என்ன இவரோட கையில் இருக்க, என்ன அரைச்சி கிட்னாப் எதுவும் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யோசிக்கிறா. பிறகு அவங்க அம்மாவுக்கு அப்போ ஆஃபீஸில் நடந்துட்டுருக்கு எல்லாமே அங்கே அவளுக்கு தெரியுது.
என்னோட அம்மா வந்த வேன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்றத சொன்னதும் அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்குமே கேட்குது. அதுக்கப்புறம் இவர் கம்பெனியில் இப்போ நடந்துட்டுருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவள் ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அவள் வந்து சொல்யூஷன் எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவர் வந்து அந்த மிஸ்டர் லீக்காக கிஃப்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாரு. நான் சொல்கிற வந்து வேலை எல்லாத்தையுமே பண்ணுங்க கிராண்ட்பா, அதை தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கஷ்டம் எல்லாம் போயிடும், இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நிறையா கிடைக்கும். மிஸ்டர் லீயோட உயிர் ஆபத்தில் இருக்குது, நீங்கள் போய் காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அந்த பட்லர்கிட்ட நான் இப்போ அவரை போய் மீட் பண்ணணுமேன்னு சொன்னதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போக அப்பாயின்மெண்ட் கிடைக்குதா என்ன நான் கேட்டுட்டு வரேன்னு சொன்னதுமே இல்லை கண்டிப்பாக இப்போ போய் ஆகணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ குழந்தையோட இவரை போயிட்டு நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறேன்னு சொன்னதும் அவங்க பசங்க 2 பேரும் கோவமாயிட்டு எங்கள் அப்பாவோட உயிர் என்ன உங்களுக்கு கேவலமாக போச்சா, சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, போங்கன்னு சொன்னதுமே அவர் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஸோ அந்த குழந்தை தாத்தா நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவருக்கே டவுட்டாக இருக்குது இந்த சின்ன குழந்தை என்னடா பண்ணுவான்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஷ்வான் வந்து தன்னோட சக்தியை யூஸ் பண்ணதுமே அங்கே அவர் மேலே அந்த சக்திகள் போய் பாயுது. பட் எதுவுமே ஆகலை. அங்கே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருந்தா திடீர்னு அந்த ஓல்டு மேனுக்கு அங்கே முழிப்பு வந்து பிளட்டாக வாமிட் எடுத்ததுமே அவங்க பிள்ளைங்க அப்பா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்டா, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க அவங்களுமே. அப்பாங்க நீங்கள் என்னோட அப்பாவோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் அவருமே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டுருக்காரு. அப்பாங்க உங்களுக்காக நாங்கள் 50 பில்லியன் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு உங்களோட காசு எல்லாத்தையுமே நான் கூடி சீக்கிரம் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, எந்த காசுமே நீங்கள் கொடுக்க வேணாம், எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, 50 பில்லியன் வந்து ரொம்பவே கம்மி தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணுற ஹெல்ப் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக இருது. அங்கே எப்படியோ உங்கள் தாத்தாவோட கஷ்டத்தை அந்த பொண்ணு தீர்த்து வச்சுடுறா. ஸோ இவங்க எல்லாருமே காரில் போயிட்டுருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாராட்டுறாரு, உங்கள் பேத்தி வந்துட்டு உண்மையிலே பெரிய லக்கி ஸ்டார் தான் சார், அதனால தான் நம்மளோட பிரச்சனை எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு, அங்கே அதுக்கப்புறமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒரு அற்புதமான அப்படின்ற சைட் அவர் ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப ஹை ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகலை, இவளுக்கு இவ்வளோ நாலேஜான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு வேன் வந்துட்டு நான் நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரியலைஸ் ஆகுது. எப்படி வெளியே காமிச்சுக்கிறாளோ அந்த லெவலுக்கு மோசமானவளாக இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் வேகமாக போங்க, எனக்கு எதோ தப்பாக தோணுது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போங்க நம்ம ஜியா இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு நீ முதன்னு சொன்னதுமே என்ன வேணுமா, நீ இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணி கொடு, இந்த கண்ட்ரியை விட்டு நீங்கள் போயிடணும்னு சொன்னதும் அப்போங்க நம்ம கோவம் ஆகிட்டு அவள் உன்னோட சிஸ்டர் நீ எப்படி அவட்ட இந்த மாதிரி பேசுவான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு உனக்கெல்லாம் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு அனாதை நீ என்ன பார்த்து வந்து கொஸ்டின் கேட்குற லெவலுக்கு ஆளாயிட்டியான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஜியா கோவமாயிட்டே ஹஸ்பண்ட் எப்படி ஹிட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, அனாதன்ற வார்த்தையை நீ போய் பேசலாமா, என்னோட அப்பா வந்து அவரோட பேர் உனக்கு கொடுக்கலன்னா நீயுமே வந்துட்டு அந்த நிலமையில தான் இருப்ப, நீ வந்து அடுத்தவங்க வீட்டில் இருந்து உட்காந்துட்டு நீ இப்படிலாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியே வெக்கமா இல்லையா உனக்குன்னு சொன்னதுமே ரியல் கேரக்டரை பற்றி எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை இந்த கம்பெனிக்குள்ளேயே அவர் விட மாட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எனக்கு எப்பயுமே உங்கள் அப்பா பார்த்தா கடுப்பாக தான்ப்பா இருக்குது, ஏன்னா அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காருன்னு சொன்னதும் பெத்த பொண்ணை பற்றி கவலைப்படாமல் யாரை பற்றி அப்புறம் கவலைப்படுவாங்கன்னு அவள் கேட்டதுமே இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு எல்லாமே வந்துட்டு சொந்தமாகணும், நீ மரியாதையோடு இந்த கண்ட்ரியை விட்டு போய் ஆகணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்படி நீ சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக உன் புள்ள வந்துட்டு உன் கை கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸை கீழே போட்டு நீடன் பண்ணிட்டு இப்போ நீ சாரி கேட்டு சைன் பண்ண அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவமாயிட்டு ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட என் பொண்ணு கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டா, இப்போ என் பொண்ணை போய் நான் காப்பாற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போனால் இவன் செக்யூரிட்டி கார்டு அங்கே கூப்பிட்டா போக விடாமல் அவங்க ஸ்டாப் பண்ணதுமே இவங்க வேமா அங்கே ஆஃபீஸ் வந்துடுறாங்க, வேமா விழுந்தடிச்சு போயிட்டுருக்காங்க. சோப்பாங்க நீ இப்போ சைன் பண்ணாமல் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொன்னதும் அதிக பிரசங்க தரமாக பண்ணிட்டு இருக்க, நான் இப்போ சைன் பண்ணலைன்னா நீ என்ன பண்ணிடுவேன் என்ன அப்படின்ற சொன்னதுமே இங்கே கார்ட்ஸ் வச்சு அவளை பிடிக்க வச்சு நம்ம பூவையுமே போட்டு அடிக்கிறாங்க. அங்கே போட்டு அவளை அடிச்சிட்டு இருக்கா, நீ இந்த பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டு முட்டாள் மாதிரி வந்து ஏழையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு போயிட்ட, பட் நான் ஒன்று அப்படி மாதிரி இருக்க மாட்டேன், உன்னை இந்த இடத்துல இருந்து விரட்டுறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, நீ இப்போ கண்டிப்பாக சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் நம்ம என் பொண்டாட்டி மேலே கையை வைக்காத, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் என் காது எல்லாமே பெயின் ஆயிடுச்சு, அவன் வாயை திறக்கக்கூடாது போட்டு அவனை அடிங்கன்னு சொல்லிட்டு அவன் டார்ச்சர் பண்ணுறா. இங்கே ஹீரோயினையுமே போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நீரன் பண்ண வச்சு வம்பு பண்ணியா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சைன் பண்ண வைக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க அசிஸ்டன்ட்மே உள்ளே வந்ததுமே அந்த வேன் அதை பார்த்து பயந்து போய் இங்கே கீழே விழுந்துடுறா. அங்கே நம்ம அசிஸ்டன்ட் கோவமாயிட்டு உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, நீங்கள் எங்களடி மேலே கை
கை வைப்பீங்க அப்படின்ற சைட்டு கோவப்பட்டதும் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க அவங்க எல்லாருமே. இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னதும் உடனே அந்த வேன் ட்ராமா பண்ணுறா. சிஸ்டர் உள்ளே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டேன்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஆமாப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு அங்கே குழந்தைய அவகிட்ட கொடுத்ததும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நம்ம எங்கள் குழந்தை கிடச்சிச்சின்னு சொன்னதும் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா இதை கேட்குறதுக்கு? பெற்றவங்களா இருந்துட்டு பிள்ளைய ஒழுங்காக பார்க்க முடியலையா? நீங்களாம் ஒழுங்காகவே வந்துட்டு குழந்தைய பார்த்துக்க மாட்டீங்க, பேசாமல் இதுக்கப்புறம் நான் தான் என் பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த வேன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இன்னும் இந்த ஆள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறானா, இங்கே தொலைலைன்னா எல்லாமே கைக்கு வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கா. அப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. வேணாம்ப்பா அவங்கள அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிஸ்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன், என்ன இப்போ எப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் அவள் ஒரு பூவரை போய் கல்யாணம் பண்ணியிருக்காப்பா, ஆளுங்க நம்மளை மட்டமாக பேச மாட்டாங்களான்னு சொன்னதும் அவன் உன்னோட பிரதர் இன்லா, நீ வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, மரியாதையில் பேசு, ஓன்ட்ட நான் எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜியாவையும் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனதும் இவளுக்கு ரொம்பவே வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஷான் ரொம்ப கோவமாயிட்டு இவ எவ்வளோ தைரியம் தான் என்னோட அம்மாவை அப்பாவே ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம ஜியாவுமே இவ அமைதியாக இருக்கிற ஆள்லாம் கிடையாதுப்பா, கண்டிப்பாக ஏதாச்சும் பெரிய பிளான் பண்ணுவா அப்படின்ற சைட்டு அவங்க 2 பேரும் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க முன்னாடி வந்து அவ்வளோவே கீழே விழுந்துட்டு அவளோட பென்டென்ட்டை உடச்சிடா. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க அப்பா வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவங்க என்னை இப்படி திரும்ப புள்ளி பண்ணுறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஷான் இவ இதே மாதிரி தான் போய் பேசி எப்போ பார்த்தாலும் நடிச்சிட்டு இருக்கா, என்னோட தாத்தாவும் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருக்காரு, என்னோட அம்மாவை இதுக்கு முன்னாடியுமே எத்தனை போய் சொல்லி மாட்ட வச்சிருக்கா, இப்போயே அதை தான் ட்ரை பண்ணுறான்னு சொன்னதும் அப்போ அங்கே வேன் நீ உண்மைதானே சொல்கிறேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே அங்கே பட்டரை கூப்பிட்டு ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னதுமே அவள் பயந்து போயிடுறா. அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. அங்கே திரும்ப அவர் செக் பண்ணிட்டு இவ பண்ண தப்பை கண்டுபிடிச்சதுமே என்ன இதெல்லாம் செட்டு கோவப்பட்டதோ, நான் இப்படி அவங்க மேலே பொய் பறிப்பட்டிருக்க கூடாது, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன்ப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவ சொல்கிறா. ஸோ அவங்க குழந்தைய வச்சுட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது இந்த வேன் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி இவங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா. திரும்ப அங்கே அப்பா எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதுமே மேலே தான் திரும்ப ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா, இவளால் தான் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஷான் தாத்தா அவள் சரியான ஃப்ராடு, அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, அவள் உடம்புல ஹாட் வாட்டர் வச்சுட்டு இருக்கா, அதனால தான் உடம்பு சூடாக இருக்குன்னு சொன்னதும் அவரை தள்ளி விட்டதுமே அந்த பேக்கெட் கீழே விழுந்ததும் கோவமாயிட்டு நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கியா, உன் சிஸ்டர் மேலே பழிய போறியான்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு நீடன் பண்ணிட்டு சாரி கேட்குறா. இந்த மாதிரி கீழ்த்தரமாக வேலை பண்ணாத, உன் சிஸ்டர் அவள் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஜியாட்ட நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசும்போது அப்பா அதெல்லாம் வேணான்னு அவள் சொன்னதுமே இந்த குடும்பத்தில் நான் சொல்கிறது தான் டிசிஷன், உன் பேச்சை நான் கேட்டு நடப்பனான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போகும்போது குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அப்போங்க கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு எதிராக அவள் ஏதாச்சும் ஒரு சதி வேலை பண்ணுவா, தாத்தா அவளை உண்மைகளை கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசிகிட்டு இருக்கா. அது எல்லாமே அவருக்குமே கேட்குது. நைட் அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்தா அவங்க அப்பாட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டதுமே சரிவா உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னதும் அவள் ட்ரிங்க்ல எதே கலக்குறா. ஸோ அவர் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. இவ இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரிங்க் எடுத்து நம்ம குடிச்சதுமே அவனுக்கு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன்ப்பா, போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் என்னோட பிரதர் இன்லா என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவளுமே பின்னாடியே போயிட்டுருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே ரூமில் இருந்து சவுண்டு வந்ததுமே ஓடி போய் பார்த்தா என்னை இவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழகி போட்டதுமே நம்ம ஜியாக்கு ஹஸ்பண்ட் மேலே அங்கே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அப்போ அங்கே அந்த வேன் அப்பா நான் போய் சொல்லலை, இவன் தான் இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னதும் அங்கே அவர் கோவம் ஆகிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு ஒரு மெயில் ரூம்குள்ள அங்கே வச்சிருக்காரு. இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண அவங்க அந்த ஃபோனை கொடுத்ததுமே அந்த ஃபோனை செக் பண்ணி பார்த்தா இவளாவே தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்ததுமே நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே இவங்க உடனே கோவம் ஆகிட்டு நான் அடாப்டர்ன்ற வசதி நீங்கள் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் பண்ணது தப்பு உனக்கு வெக்கமலையான்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. உடனே அவங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சாரி கேட்டதும் உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவும்
கிடையாது. நான் கம்பெனி ஒன்று திரும்ப தூக்குறேன், இந்த சாங் ஃபேமிலிக்குள்ளே திரும்ப என்ட்ராகலான்னு நீ நினைக்காதன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்வான் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே அவட்ட வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், அவள் வந்து நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவ பார்த்தா அவள் பாய் ஃப்ரெண்டு ஷென்னை மீட் பண்ணிவிட்டு தனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதுமே அவனுமே கோவமாயிட்டு அவங்க அப்படியே பண்ணாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் ஜியாவையும் ஃபோயுமே கூட்டிகிட்டு போய் அவர் பிஸ்னஸ் விஷயமா அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஸ்வான் சொல்கிறான், நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அவன் வந்துட்டு ரொம்ப நல்லவ கிடையாது, அவள் வந்து பெரிய விஷயம் ஒன்று பண்ண போகிறா, அதனால் இந்த கம்பெனியை பேங்க்ராப்ட்டுமே ஆகி போயிடும் அப்படின்றத சொன்னதும் அது கேட்டுட்டு அவங்க அடுத்து என்ன வந்து மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஐடியா பண்ணுறாங்க. இங்கே இந்த ஷென்ட் அவள் எப்படியோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணதுமே அவன் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நைட் போல் அவன் அங்கே ரூமுக்கு வந்து அங்கே லேப்டாப்பில் இருக்க எல்லாம் வந்து எவிடன்ஸையுமே பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிச்சுக்கா. ஸோ அது எல்லாத்தையும் அங்கே நம்ம ஜியா ஃபூமே அவங்க அப்பா எல்லாருமே அதை பார்த்துடுறாங்க, அது ரெக்கார்டுமே ஆயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் அங்கே பெட்டிங் நடந்துட்டுருக்கு. அங்கே இவ இந்த ஷென்னோட சேர்ந்து வந்ததுமே சாங் ஃபேமிலி இவளை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்கப்பா. அவங்க வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நல்ல வசதியான குடும்பம், அப்படி இருந்துமே இவ அவங்க குடும்பத்துக்கே துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் இதை பற்றிலாம் இங்கே பேசுறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்பாங்க அவங்க அப்பா எல்லாருமே அங்கே வந்ததுமே நீங்கள் வந்துட்டு என்னை வேணான்னு வந்து கைவிட்டுட்டீங்க, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் கொடுக்குறா. பட் ஆனால் அங்கே வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு பெருசாகவே இவட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க அங்கே போய் உட்காந்துடுறாங்க. ஸோ அவங்க பிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கேயுமே பார்த்தா இவ ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு நாங்கள் தான் வின் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோடு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நீ இப்போவே என்கிட்ட நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க நம்ம ஜியா ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுமா, ரிசல்ட் வரட்டும் அப்படின்ற சொன்னதும் ரிசல்ட் வர்றதை பார்த்தா அங்கே சாங் ஃபேமிலி வின்னு சரி வந்ததுமே அதை கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு உன்னால் நான் எவ்வளோ நஷ்டப்பட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அடிச்சு அங்கே வந்துட்டு திட்டிட்டு இருக்கான். காரணம் கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இவதான் செய்து அங்கே நம்ம ஜியா மேலே அவங்க பழிய போயிடா. நான் வந்து இதை எப்படியோ கஷ்டப்பட்டு திருநேன்னு சொல்லிட்டு அவள் வாயாலே அங்கே வந்துட்டு ஒத்துட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காய் போனதும் அவள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளிக்க பார்க்குறா. பட் ஆனால் அங்கே வந்துட்டு உண்மை வந்து அந்த பொண்ணு சக்தியை யூஸ் பண்ணி வெளியே வர வச்சிடுறா. வந்துட்டு உண்மைகளை பேச ஆரம்பிச்சிடுறா. இப்போ வரைக்கும் அவள் என்னென்ன வந்துட்டு வேலை பண்ணா அப்படின்றதெல்லாமே சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காய் போயிடுது. நான் உன்னை என்னோட பொண்ணாக தானே நினச்சேன், நீ எப்படி வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணி என்னோட பொண்ணவே நீ வந்து ஏமாற்றி வீட்டை விட்டு துரத்தி விட்ருக்க, நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நீ இப்படிப்பட்டவளாக இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே அதை கேட்டுட்டு அவள் நான் என்ன அதுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆட்டிடியூடோட பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க அவள் திருநெ கேஸில் அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு உடனே இருந்தான்னு சொல்லிட்டு சென்னையுமே அரெஸ்ட் பண்ண வந்ததுமே அவன் எவ்வளோ பேசி வந்துட்டு தன்னை வந்து பாதுகாக்க அங்கே ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அங்கே வந்துட்டு கேட்க மாட்றாங்க. போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி 2 பேர்த்தையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்வான் உண்மையிலே ஒரு லக்கிச்சாவும் அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்த மிகப்பெரிய ஒரு துரோகியுமே காட்டி கொடுத்துட்டா. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃப்பையுமே திரும்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.